சாய்ராம். 1991 இருக்கும். எனக்கு பல இடத்தில் வேலை இருந்தது. ஒரு வேலை ஒரிசாவிலும் இருந்தது. இந்திராவதி ஆற்றில் அங்கு நீர்ப்பாசனத்துறை ஒரு அணை கட்டி கொண்டிருந்தார். அதற்கு முரண் டேம் என்று பெயர். அந்த டேமுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை, ஆங்கிலத்தில் அதற்கு ஹெச்ஆர்டி என்று சொல்வார்கள், ஹெச்ஆர் டனல் என்று சொல்லலாம். அந்த வேலையை எங்களுக்கு நீர்ப்பாசனத்துறை கொடுத்திருந்தார்கள். நாங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தோம். முக்கால்வாசி அந்த வேலை முடிந்துவிட்டது. அப்பொழுது திடீரென்று ஆற்றில் வெள்ளம் வந்துவிட்டது. வெள்ளம் வருவதற்கான முன்னெச்சரிக்கை நீர்ப்பாசனத்துறை எங்களுக்கு கொடுக்கவில்லை. அவசரமாக அந்த சுரங்கப்பாதையில் ஒரு 80 ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவசரமாக அவர்களை எஸ்கேப் ஷாஃப்ட் மூலமாக ஒரு 70 பேரை நாங்கள் காப்பாற்ற முடிந்தது. துரதிருஷ்டவசமாக ஒரு 10 பேர் அந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு இறந்து விட்டார்கள். ஒரு பெரிய கலவரம் அங்கே ஆரம்பித்தது. எங்களால் தான், எங்களுடைய கவனக்குறைவினால் தான் இது ஏற்பட்டது என்று போலீஸ் கேஸ் ஆகி, போலீஸ் எங்களுடைய சைட்டில் இருக்கும் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியரை சிறையில் அடைத்து விட்டார்கள். இன்னும் பல பேரை சிறையில் அடைப்பதாக பேசிக்கொண்டார்கள். வேலையும் எங்களிடமிருந்து எடுப்பதாக சொல்லிக்கொண்டார்கள். நான் உடனே புவனேஸ்வருக்கு போனேன். புவனேஸ்வரில் அந்த சீஃப் செக்ரட்டரியை பார்த்தேன். அவரிடம் விஷயத்தை விளக்கினேன். அரசியல் காரணமாக நான் சொல்லுவது ஒன்றுமே அவர்களுடைய செவியில் ஏறவில்லை. அங்கே இருக்கும் ஹைகோர்ட்டில் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேற வாங்கி கொண்டேன். யாருக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. அப்பொழுது இருக்கிற மன உளைச்சலும் கவலையும் வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இது எப்படி இதை சரி செய்வது என்று மிகவும் வேதனையில் நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இதற்கு தீர்வு நம்முடைய பகவான் ஒருவரால் தான் காண முடியும் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. உடனே ஒரு கடிதம் எழுதினேன் சுவாமிக்கு. அவருக்கு எல்லாம் விளக்கமாக எழுதினேன். சுவாமி, என்னுடைய சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் இப்போது ஜெயிலில் இருக்கிறார். இன்னும் பல ஊழியர்களை அவர்கள் அரசு செய்யக்கூடும். எங்களுடைய வேலை வேற போகும். இதனால் எங்களுக்கு பொருள் நஷ்டம் வேற ஏற்படும். எங்களுக்கு கட்டுமானத்துறையில் இருக்கும் ஒரு நல்ல பெயரும் போகும். நீங்கள் தான் இதற்கு உதவ வேண்டும் என்று கெஞ்சி அதில் எழுதினேன். அப்பொழுது விசாகப்பட்டினத்தில் சத்யசாயி சமிதி டிபி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் திரு முகுந்தரா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் புட்டபர்த்திக்கு போக வேண்டிய ஒரு காரணம் இருந்தது. அந்த சமயத்தில் நான் அவரிடம் இந்த கடிதத்தை கொடுத்து விஷயத்தை விளக்கி, இதை எப்படியாவது பகவானிடம் சேர்த்து விடுங்கள் என்று வேண்டினேன். அவரும் இந்த கடிதத்தை செப்டம்பர் 6, 1991 இந்த கடிதத்தை பகவானிடம் சேர்த்து விட்டார். செப்டம்பர் 13 சீஃப் மினிஸ்டர் ஒரிசா ஒரு மீட்டிங் கூப்பிடுகிறார். எங்கே? ஜெய்ப்பூரில். எங்கே அந்த டேம் நடக்கிறதோ அந்த டேமுக்கு கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில். இது ஒரிசாவில் இருக்கும் ஜெய்ப்பூர், JEYPUR. அதில் கெஸ்ட் ஹவுஸில் கூப்பிடுகிறார். இதில் பல உயர் அதிகாரிகள் ஒரிசா அரசாங்கத்திலிருந்து பங்கேற்றார்கள். அதே போல் பல உயர் அதிகாரிகள் நீர்ப்பாசனத்துறையிலிருந்து பங்கேற்றார்கள். ஆனால் டெல்லியிலிருந்து, என்னுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து சேர்மன் உள்பட யாரையும் இவர்கள் கூப்பிடவில்லை. என்னை மட்டும் கூப்பிட்டார்கள் அந்த மீட்டிங். அந்த சமயத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் மிகவும் கடுமையானவர், மிகவும் முன்கோபம் உடையவர் என்பது பிரசித்தமாக இருந்தது. பகவானிடம் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு பயத்துடன் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணினேன். அந்த மீட்டிங்கில் சீஃப் மினிஸ்டர் என்னை அவர் பக்கத்தில் அமர்த்தினார். என்ன ஆயிற்று, நீங்கள் சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டார். நான் விவரமாக அவரிடம் சொன்னேன். எங்கள் மேல் தவறு கிடையாது, எங்களுக்கு முன்னெச்சரிக்கையே கிடைக்கவில்லை. இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நாங்கள் 90% ஊழியர்களை காப்பாற்றிவிட்டோம் என்று அவரிடம் எடுத்து விளக்கினேன். இந்த மீட்டிங்க்கு பிறகு என்னுடைய சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் ஜெயிலிலிருந்து விடுவிக்கப்பட்டார். எல்லா கேஸையும் அவர்கள் திரும்பி வாங்கினார்கள். எங்களுக்கும் வேலை திரும்பி தரப்பட்டது. அமைதியாக நாங்கள் வேலையை தொடர்ந்தோம். எப்படி ஒரே மாதத்தில் ஒரிசா அரசாங்கத்தின் மனம் மாறியது? எப்படி ஒரே வாரத்தில் இந்த நீர்ப்பாசனத்துறையின் மனம் மாறியது? எல்லாம் ஒரு வாரத்தில் நடந்திருக்கிறது. செப்டம்பர் 6 பகவானிடம் லெட்டர் கொடுத்திருக்கிறேன். செப்டம்பர் 13 இதெல்லாம் நடந்திருக்கிறது.
இது பகவானின் கருணையே கருணைதான். ஓம் ஸ்ரீ சாயி அசகாய சகாயாய நமக என்னும் அஷ்டோத்திரம் எவ்வளவு அழகாக பொருந்துகிறது. அன்று மாலையில் பூஜை அறையில் சுவாமிக்கு கண்ணீர் மல்க நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன்.